சார் ஆர்டர் சொல்லுங்க சார். ஏப்பா ஜில்லுன்னு ஒரு மோர் கொண்டு வாப்பா. சார் எங்க வந்து என்ன கேக்குறீங்க? ஃபர்ஸ்ட் குடியா? உங்களுக்கு சார் ஒரு குவார்டர். ஒரு குவார்டரா சார்? நீங்க சார்? ஒரு வருஷமா வந்துகிட்டு இருக்க, என்ன குடிப்போம் உனக்கு தெரியாத? அண்ணே ஐயா ஆர்டரா கேட்கல, ரிக்வஸ்டா கேட்கறேன், கொஞ்சம் வேகமா. யாருப்பா அவங்க எல்லாம் கரெக்டா சொல்ல மாட்டாங்க. அக்கா கேக்குது, அக்கா தெளிவா சொல்லு. எனக்கு வந்து ஒரு லாங் ஐலண்ட் ஐஸ் டீ. தெளிவா புரிஞ்சிருச்சு. நீங்க எல்லாரும் அக்கா கிட்ட ஓசி குடி குடிக்கிறீங்க. 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருந்து பெரிய பெரிய பப்ல இருந்து லோக்கல் வைன் ஷாப் வரைக்கும் நான் வந்து பார் பாயா வேலை பார்த்தேன். அங்கெல்லாம் இல்லாத கலெக்ஷன் லோக்கல் வைன் ஷாப்ல தான் வருது. ஆனா இத்தனை கடைகள்ல இத்தனை வருஷம் வேலை பார்த்திருக்கேன் இல்லையா, நான் சரக்க தொடறது இல்ல, வாயில வைக்கிறதே இல்ல. வாயில வைக்காம அண்ணாந்து குடிச்சிருவீங்களோ? வெரி குட், ஸ்டாப் போட்டு கொடுக்குறாரு. வெரி குட், அருமையா இருக்கு சார். அதாவது நல்ல போ ஜட்ஜே கிண்டல் பண்ண ஆரம்பிச்சு. நான் டீசெண்டா தான் சொல்றேன். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஆனா என்ன விஷயம் அப்படின்னா, குடிகாரர்கள்ல பல விதம். அதெல்லாம் நீங்க எடுத்தீங்கன்னா லிஸ்ட் பெருசு. ஓகே. இப்ப குடிகாரர்கள் பாத்தீங்கன்னா உள்ள வரும்போது இப்ப நாங்க பாருங்க எப்படி அழகா இருக்கு. என்ன விட சூப்பரா வருவாங்க. நீங்க உள்ள வரும்போது குளிச்சு ஃப்ரெஷ்ஷா அவங்க ஸ்மெல்ல இருந்து நீங்க என்ட்ரியே அப்படியே கம கமான்னு இருக்கும். நாங்க ஊதுவத்தி கொளுத்த வேணாம். சில பேர் காதலே ஊதுவத்தி எல்லாம் சொருகிட்டே வருவாங்க. உள்ள வர நிறைய பேர் பாக்கெட்ல பேனாலாம் வச்சிருப்பாங்க. உள்ள போகும்போது எல்லாம் கவிதை எழுத கவிஞர்கள் போவாங்க. பேனா கையில வச்சிருக்கிறதுக்கு ஒரே காரணம் இதுதான், சரக்க கலக்கிறதுக்கு. அவ்வளவுதான். ஆமா, அங்க போய் தேடக்கூடாது இல்ல, அது மெயினா அதை வச்சிருக்கிறதுக்கே காரணம் தான். அடுத்து குடிகாரர்கள 3 வகை: சிப்பி குடி, சில்பி குடி, கல்பி குடி. சில்பி குடி, கல்பி தம்பி இன்னொன்னு இருக்கு, எச்சி குடின்னு ஒண்ணு இருக்கு. அதே நான் பார்த்தவங்கள பத்தி. சிப்பி குடி அப்படின்னா வந்து உட்கார்ந்தான்னா கிளாஸ் எடுத்து பாப்பல ஃபுல்லா மிக்சிங் ஆயிடும். மனுஷனடா அவன், மனுஷனா அவன். ஆஃப் வெயில் ரெண்டு டபுள். அவன்லாம் ஒரு மனுஷன், அவன் கூட நீ பேசிக்கினே சைடு டிஷ் 65 இதுக்குள்ள 3 ரவுண்டு போவோம், 4 ரவுண்டு போவோம், சைடு டிஷ்ஷா அடுக்கும். இந்த ஒரு சிப்புல 1 மணி நேரம் பேசுவான், மொத்த சைடு டிஷ்ஷ காலி பண்ணுவான். அவன் தான் சிப்பி குடி. சில்பி குடி இது சரக்கு, அடுத்த சரக்கு பியர், எதுவா இருந்தாலும் உள்ள போவோம். இங்கதான் காக்டெயில் நடக்கும். 10 நிமிஷத்துக்கு எழுந்து அப்படி ஆட்டுவான், ஃபுல்லா எல்லாம் மிக்சிங் ஆகும். அடுத்து கல்பி குடி. கல்பி குடி தான் நம்ம ஊர்ல மேக்சிமம் குடி. நம்ம தேசத்தை காப்பாத்துறவங்களே அவங்கதான், பொருளாதாரத்தை வளர்க்கறவங்க. இதுல ஃபுல்லா மிக்சிங் ஆன உடனே இந்த கிளாஸே மேஜிக்கா போகும். எப்படி போகும், எங்க வரும் ஒண்ணும் தெரியாது. அதோட உறிஞ்சிருப்பாப்ல. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் பக்கத்துல அட்ரஸ் எதுவுமே தெரியாத மாதிரி இப்படி முடிச்சு அமைதியா நிப்பாப்பல. போலீஸ்காரெல்லாம் போனா ஒண்ணுமே தெரியாது. அதான் கல்பி குடி. குடிகாரர்கள் நெக்ஸ்ட் அவர்கள் சரக்கு உள்ள போன உடனே வரக்கூடிய பாடி லாங்குவேஜ் அண்ட் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன். விதவிதமான குடிகாரர்கள் சரக்கு உள்ள போன உடனே அது ஹாட்டா சாப்பிட்டாங்களாம், சூட்டை தணிப்பாரு. தலையை தடவிக்கிட்டே இருப்பான், அதை கூலிங் பண்றாரு. இன்னும் சில பேர் இருக்காங்க, உள்ள போன உடனே ஊதிக்கிட்டே இருப்பான். பயங்கரமா ஊதிக்கிட்டே இருப்பாப்ல. இன்னொருத்தர் அவரே அவருக்கு லிப் அடிச்சுட்டே இருப்பாரு. சரக்கு உள்ள போய் முடிச்ச உடனே அடுத்து அவர் குடிச்சிட்டாரு அப்படிங்கறது இல்ல, அவர் தெளிவாக ட்ரை பண்ணிட்டே இருப்பாரு எப்பவுமே சரக்கு உள்ள போனோன்னு. அதாவது எல்லாம் டபுள் ஆகுது, அவர் கலைக்கிறாரு. சிங்கிளா வா 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 கொஸ்டினுக்கு வா. ஒட்டகம் வாய் திறக்கும் பாத்தீங்களா? சிரிப்பு குடி. குடிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், சந்தோஷம் மேடம். குடி குடிச்சிட்டானா அழுக. சோகத்தை நினைச்ச அழுக இல்ல, சில பேர் இருக்கான் குடிச்சிட்டேனே நினைச்ச அழுக. சைடிஷ்ல இன்னும் சில பேர் இருக்காங்க, எல்லாம் வச்சிருப்பீங்க. மச்சான் சிக்கன் எந்த எண்ணெயில பண்றாங்களோ. அடுத்த ஒரு கேட்டகரி காட்டுறோம் பாருங்க. ஃப்ரூட்ஸ் சொல்லியாச்சுல, மச்சி ஆப்பிள்டா, சுகர்ரா கொய்யாதான். ஏண்டா சுகருக்கு நீ சரக்கே அடிக்க கூடாது. சரக்குல எல்லா நான்வெஜ்ஜுக்கும் ஒரு டாக்டர் ஒருத்தர் இருப்பாரு. ஆனாப்பா லிவர் ஒரு மாதிரி வீங்கிடுச்சுன்னு டாக்டர் சொல்றாரு, லிவர் சாப்பிடு.
அதாவது சாப்பிடு. கோவிட் டைம் குடிகாரர்கள்ல ரொம்ப வித்தியாசமானவர். நம்ம ஏரியால ஒயின் ஷாப் வாசல்ல வட்டம் போட்டு சர்க்கிள் ஃபர்ஸ்ட் டே கியூல வந்து நிப்பாரு. பின்னாடி முன்னாடி நிக்கிறவங்க எல்லாம் அப்படி ஏதாவது தள்ளினாங்க சார் ப்ளீஸ், நமக்காக தான் அவங்க இதெல்லாம் போட்டு இதெல்லாம் பண்றாங்க, Please, கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க, கவர்மெண்ட் நமக்காக இதெல்லாம் பண்றாங்க பாருங்க. இப்படியே நின்னுட்டு இருப்பார். போயிட்டு ஒரு ரவுண்ட் முடிச்சு செகண்ட் ரவுண்ட் இதே வட்டத்துக்கு வருவார். வட்டத்தை தவிர எல்லா இடத்துலயும் கால் போகும். அப்படியே போய் சாக்கடையில வந்துடும். அடுத்து எங்க வீட்டு வாசல்ல இதே மாதிரி ஒயின் ஷாப் வாசல்ல ஒருத்தர் ஒண்ணு பண்ணிட்டு இருக்காரு. அவர் போதைக்கு இந்த ரிங் மேல வந்துட்டு இருக்கு. அவர் அதுக்குள்ள போ ட்ரை பண்றாரு. இந்த பொம்மையை நீங்க பாத்திருப்பீங்க. இது குழந்தைங்க விளையாடுற பொம்மை. இது வந்து லைட் எரியும். அப்புறம் அப்படி அமுக்குனீங்கன்னா அப்படி ஃபிளப்பியா வரும். இந்த பொம்மைய ஃபுல் போதையில ஒருத்தர் வழியில பாத்துட்டாரு. பாத்துட்டு இத கொரோனான்னு நினைச்சுக்கிட்டாரு. அவர் ஃபுல் டைட்ல அப்படி வராரு. வரும்போது இத முன்னாடி பாக்குறாரு, என்ன நடக்குதுன்னு. Oh my God. அடுத்து அவர் ட்ரை பண்றாரு, அதோட பேசுறாரு, கான்வர்சேஷன். இப்ப கிராஸ் பண்ணி போனோம்ல, ஒருவேளை நம்மள பாஞ்சு புடிச்சிருச்சுன்னா எக்ஸ்ட்ரா உங்கெல்லாம் அறிவில்ல, முடி மட்டும் வளர்த்து வச்சிருக்க, முடி மட்டும் வளர்த்து எவ்வளவு பேர் கஷ்டம். வீட்டுக்குள்ளேயே கஷ்டப்பட்டு கொரோனா வந்தா 4 பேர் பார்த்தா என் மானம் போயிடும். பேர் வீட்டுல கஷ்டப்பட்டு இதுக்கப்புறம் அவன் ஒரு முடிவு எடுப்பான் பாரு. இதை எப்படியாவது அழிச்சிடணும். நான் அப்படியே புடிச்சு நசுக்கி Alcohol. 1 2 3 4 5 6 7 8 15 17 20 செகண்ட் டே நசிக்கு அமிக்கியே. ஹலோ, கொரோனா பிடிச்சிருக்கேன், சீக்கிரம் வந்தீங்கன்னா ஆம்புலன்ஸ்ல தூக்கிட்டு போலாம், இல்ல நானே நசுக்கி கொன்னு எங்க புதைக்கணும் சொல்லுங்க, நான் டொரண்டைன் பண்ணிக்கிறேன். சாமி, நாங்க இங்கதான் இருக்கேன், நம்ம ஒயின் ஷாப் பக்கத்துல. இப்படின்ட்டு அடுத்த பொசிஷன் நேரா உள்ள போறாப்புல. தேவையா உனக்கு, தேவையா தேவையா? அது வந்ததும் அது கடிக்க வருதுன்னு தூக்கி போட்டாப்ல. பாடி கண்ட்ரோல் ஆச்சுன்னா எல்லாமே செய்யலாம். கண்ட்ரோல் போச்சுன்னா லுங்கி கூட கட்ட முடியாது, போன் கூட பண்ண முடியாது, சிகரெட் கூட ஒழுங்கா அவனால பிடிக்கவே முடியாது. சிகரெட் பிடிக்க நினைச்சவன் குச்சி கீழே விழுந்த எல்லங்கள், குச்சி கீழே விழுந்த கடுப்புல என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? சிகரெட்டும் போச்சு. இதை விட முக்கியமா குடியினால வேலை போகும், குடியினால வாழ்க்கை போகும், குடியினால உறவுகள் போகும், குடியினால மானம் போகும், குடியினால நிறைய விஷயங்கள் போகும். அதனாலதான் நான் இத்தனை நாள் ஒயின் ஷாப்ல இவங்கள நிறைய பேரை பார்த்து சரக்குல கை வைக்கிறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். சரக்கு வாயிலையும் வைக்கிறது. சரக்குக்காக இவ்வளோ செய்யறாங்களே, சரக்கு இல்லாம ஏதாவது செய்யுங்க. சபாஷ், நன்றி.